Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான் பார்க்கலாம். போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழில் இயல் 1, 2, 3. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டுக்கு நான் படித்ததை வந்து சர்க்கிள் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இயல் 1, இயல் 2 ஆல்ரெடி நம்ம முடிச்சிட்டோம். ஸோ புதுசாக படிக்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு இயல். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் யூனிட் 1 அண்ட் யூனிட் 2, யூனிட் 3 இதில் வந்து 2 யூனிட் நம்ம ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்க்கு ஆல்ரெடி படிச்சிட்டோம். ஒரு யூனிட் தான் பெண்டிங். மேக்ஸில் சாப்டர் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சாப்டர் 2, சாப்டர் 3 அண்ட் சாப்டர் 4ல 4.1 அண்ட் 4.7 மேபி 4.2 சில டிஸ்ட்ரிக்டில் கொடுக்கலாம். சயின்ஸ் வந்து ஃபிசிக்ஸில் 3 யூனிட்ஸ், அதில் 2 யூனிட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். கெமிஸ்ட்ரி யூனிட் 10, 11 அண்ட் 12 இதில் 10, 11 வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு. பயாலஜி யூனிட் 17, 18, 19 அண்ட் 25. 17, 18 வந்து ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ ரிமைனிங் இதில் 2 லெசன்ஸ் நம்ம பெண்டிங் இருக்குது. சோஷியலில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி யூனிட் 1, 2, 3, 4, 5 இதில் 3 யூனிட்ஸ் நம்ம வந்து ப்ரிப்பேர்டு. ஜியாகிரஃபி யூனிட் 1, 2, 3, 4 இதில் 2 யூனிட்ஸ் நம்ம ரெடி. சிவிக்ஸ் யூனிட் 1, 2, 3ல 2 யூனிட்ஸ் ரெடி, 1 யூனிட் பெண்டிங். எக்கனாமிக்ஸில் யூனிட் 1 and 2 அது ரெண்டுமே வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணது தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை 26லேருந்து இந்த ஸ்டடி பிளான் இருக்குது. எப்படி பிளான் பண்ணியிருக்கோன்னா ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட், ஓகேங்களா? எய்தர் நீங்கள் இதை ஈவினிங்கே முடிக்கிறதுனால முடிக்கலாம், இல்லை ஈவினிங் ஒரு சப்ஜெக்ட், அதாவது சோஷியலோ மேக்ஸோ, ரிமைனிங் சப்ஜெக்ட் மார்னிங். இது வந்து உங்களோட ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு எப்படி பண்ணியிருக்கேன்னா ஒரு 1 வீக், ஏன்னா சில டிஸ்ட்ரிக்டில் வந்து ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து தான் வந்து எக்ஸாம், ஓவரால் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்லாம் முடித்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் ஒரு 1 வீக் வந்து பழைய போர்ஷன்ஸை ரிவிஷன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா தான் நம்ம இப்போதுக்கு குவார்ட்டர்லி போர்ஷன்ஸை வந்து நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மேக்ஸ் வந்து டெய்லி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ்க்கு 2 நாள் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் சம் ஒரு நாள், அடுத்த எக்ஸசைஸ் சம் ஒரு நாள். அதனால் நீங்கள் வந்து ஒரு மாதிரி ப்ரெஷர் இல்லாமல், எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல், ஹரிபரியாக இல்லாமல் ரிலாக்ஸாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் ஜூலை 26லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ரொம்ப ரிலாக்ஸாக ஒரு எக்ஸசைஸ்க்கும் ஒரு லெசனுக்குமான தேவையான நாள் இருக்குது. இப்போ இதில் நீங்கள் வந்து 1 to மேக்ஸிமம் ஒரு 1 வீக் நீங்கள் தள்ளி போனீங்கன்னா ஓகே, சரிங்களா? நான் இன்னும் ஒரு 1 வீக் ஆகும் மேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, நோ ப்ராப்ளம். அந்த வீக்லேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வந்து இன்னும் ஒரு 10 days 15 டேஸ்னால் அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக படிக்க ஆரம்பிக்கணும். இதுனா அப்படியே ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஸ்டடி பிளான் தான். ஜூலை 26 பார்த்தீங்கன்னா சோஷியல் அண்ட் மேக்ஸ். சோஷியல் ஆல்ரெடி இப்போ கம்ப்ளீட் பண்ண ஹிஸ்ட்ரி யூனிட் 1. அதே மாதிரி மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.1 இப்போ தானே நம்ம படித்தோம், இது பரவாயில்ல அப்படின்னு ஒரு ரிலாக்ஸாக எடுத்துக்காதீங்க. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பேட் ஹேபிட் எப்படின்னா, இப்போ படித்தோம் பரவாயில்ல அதுதானே இன்றைக்கி ஸ்கிப் பண்ணிடலாம், ஓகே இருக்கலாம், என்னைக்காவது ஒரு நாள் ரிலாக்ஸேஷன் எடுத்துக்கோங்க. பட் இதே மாதிரி நம்ம வந்து எடுக்க இது படித்தது தான் அப்படின்னு வேண்டாம். ஒரு நாள் ரிவிஷன் கொடுத்துருங்க. நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour to 45 minutes ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த ரிவிஷன் ஆல்ரெடி படித்தது தான். ஸோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து கொஸ்டினாக ஆன்சர் சொல்லிகிட்டே நீங்கள் ஓவராலாக வந்து ரிவிஷன் பண்ணிவிட்டு போயிடுங்க. அந்த மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்கும். மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.1 எக்ஸாம்பிள் சம்ஸ் ஃபுல்லாக 1.1ல் இருக்கக்கூடியது. ஜூலை 27 பார்த்தீங்கன்னா சயின்ஸ் மேக்ஸ். சயின்ஸில் ஃபிசிக்ஸ் யூனிட் 1 ஆல்ரெடி இப்போ கம்ப்ளீட் பண்ணது அந்த எக்ஸசைஸ் 1.1. ஜூலை 28 பார்த்தீங்கன்னா தமிழும் மேக்ஸும். தமிழ் இயல் 1 மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.2ல் எக்ஸாம்பிள் சம்ஸ். இயல் 1 நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணது தான். ஜூலை 29 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மேக்ஸ். இங்கிலீஷில் யூனிட் 1 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 1.2. தென் ஜூலை 30 பார்த்தீங்கன்னா சயின்ஸ் மேக்ஸ். சயின்ஸில் ஃபிசிக்ஸில் யூனிட் 3 அண்ட் எக்ஸசைஸ் 1.3 எக்ஸாம்பிள் சம்ஸ். ஜூலை 31 சோஷியல் ஹிஸ்ட்ரி யூனிட் 5 அண்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.3. அடுத்து ஆகஸ்ட் 1 பார்த்தீங்கன்னா சயின்ஸும் மேக்ஸும். சயின்ஸில் ஃபிசிக்ஸ் யூனிட் 3 அண்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.4ல் எக்ஸாம்பிள் சம்ஸ். ஆகஸ்ட் 2 பார்த்தீங்கன்னா சோஷியல் மேக்ஸ். சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 5 அண்ட் தென் ஹிஸ்ட்ரி யூனிட் 4. அதாவது யூனிட் 5 நம்ம ஆல்ரெடி இது இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கோம்ல 31, அதோட ரிமைனிங் இன்னைக்கு. அதுக்கடுத்து யூனிட் 4 ரிமைனிங் டைமில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ 1 hour வைக்கிறீங்கன்னா அன்றைக்கி ஹாஃப் படிச்சிருப்பீங்க, ரிமைனிங் ஹாஃப் அண்ட் தென் இதில் ஹாஃப் படிச்சுக்கோங்க. மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 1.4. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 3.
ஆகஸ்ட் 3 வந்து தமிழ் மேக்ஸ். தமிழில் இயல் 1 மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.5 எக்ஸாம்பிள் சம்ஸ். இயல் 1க்கே 2 நாள் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம படித்த இயலுக்கே 2 நாள் கொடுத்துருக்கேன். மேம் நான் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ வேஸ்ட் பண்ணாதீங்க. ரிலாக்ஸேஷன் உங்களுக்குள்ள. ஏன்னா வந்து நம்ம எனி டைம் படித்தாலும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஓகே ஆல்ரெடி படித்த லெசன்னும் போது ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக எடுங்க. ஆகஸ்ட் 4 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மேக்ஸ். இங்கிலீஷில் யூனிட் 1 அண்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.5. ஆகஸ்ட் 5 சயின்ஸ் மேக்ஸ். சயின்ஸில் கெமிஸ்ட்ரி யூனிட் 12 அண்ட் எக்ஸசைஸ் 1.6ல எக்ஸாம்பிள் சம்ஸ். ஆகஸ்ட் 6 பார்த்தீங்கன்னா சோஷியல் மேக்ஸ். சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 4 அண்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.6. இதை நீங்கள் என்ன கூட பண்ணலான்னா ஒரு கேலண்டர் இருக்கும் இல்லைங்களா, அதாவது மந்த்லி கேலண்டர். அந்த மந்த்லி கேலண்டரில் நீங்கள் எடுத்துகிட்டு அந்தந்த டேட்டில் எஸ்சிஐ சயின்ஸ் கெமிஸ்ட்ரி யூனிட் 12 மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.6 இந்த மாதிரி ஷார்ட்டாக எழுதிக்கலாம். ஒரு நாள் படிச்சிட்டிங்களா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுங்க அந்த டேட். அப்படியே இல்லையா அது வந்து பெண்டிங்னா அப்படியே விட்டு வைங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டே பை டே அது பண்ணலாம். அப்படி இல்லையா நீங்கள் ரஃப் நோட்டில் எழுதி வச்சுக்கலாம். எழுதி வச்சுட்டு இன்றைக்கான டேட் இது, இன்றைக்கி முடித்தோமா இல்லையா, இதில் பாதி முடிச்சிருக்கோமா, பெண்டிங் இது, அந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா மட்டும்தான் இது வந்து உங்களால் கரெக்டாக வந்து அந்த ஷெட்யூல் படி போக முடியும். ஆகஸ்ட் 6 பார்த்தீங்கன்னா சோஷியலும் மேக்ஸும். சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 4 அண்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.6. ஆகஸ்ட் 7 சயின்ஸ் மேக்ஸ். சயின்ஸில் கெமிஸ்ட்ரி யூனிட் 12 அண்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.1 எக்ஸாம்பிள் சம்ஸ். ஆகஸ்ட் 8 பார்த்தீங்கன்னா சோஷியல் மேக்ஸ். சோஷியலில் ஜியோகிரஃபி யூனிட் 4 மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.1 எக்ஸசைஸ் சம். ஆகஸ்ட் 9 பார்த்தீங்கன்னா தமிழில் இயல் 3 மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.2 எக்ஸாம்பிள் சம். ஸோ இயல் 3 இந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க மேக்ஸிமம். ஏன்னா வந்து நிறைய பேர் சொல்லலாமா எங்கள் ஸ்கூலில் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, அதுக்குள்ளே நீங்கள் போர்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க. ஸோ இது வரைக்கும் நான் வந்து ப்ரீவியஸ் அதாவது ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கான போர்ஷன்ஸை தான் நான் கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 9 வந்து தமிழ் இயல் 3. ஆகஸ்ட் 10 இங்கிலீஷ் யூனிட் 3 அண்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.2. ஆகஸ்ட் 11 பார்த்தீங்கன்னா சோஷியலும் மேக்ஸும். சோஷியலில் ஜியோகிரஃபி யூனிட் 4 அண்ட் தென் ரிமைனிங் அதாவது யூனிட் 4ஓட ரிமைனிங் முடிக்கணும். அடுத்து ஜியோகிரஃபி யூனிட் 3 மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.3ல எக்ஸாம்பிள் சம்ஸ். ஆகஸ்ட் 12 சோஷியல் மேக்ஸ். சோஷியலில் ஜியோகிரஃபியில் யூனிட் 3 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 3.3. ஆகஸ்ட் 13 பார்த்தீங்கன்னா சயின்ஸ் மேக்ஸ். சயின்ஸில் பயாலஜி யூனிட் 19 அண்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.4 எக்ஸாம்பிள் சம்ஸ். ஆகஸ்ட் 14 பார்த்தீங்கன்னா தமிழ் மேக்ஸ். தமிழில் இயல் 3 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 3.4. ஆகஸ்ட் 15 இங்கிலீஷ் மேக்ஸ். இங்கிலீஷில் யூனிட் 3 அண்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.5 எக்ஸாம்பிள் சம்ஸ். நெக்ஸ்ட் ஆகஸ்ட் 16 சோஷியல் மேக்ஸ். சோஷியலில் சிவிக்ஸ் யூனிட் 3 அண்ட் எக்ஸசைஸ் வந்து 3.5 எக்ஸாம்பிள் சம்ஸ் முடிச்சிட்டோம். எக்ஸசைஸ் சம்ஸ். அண்ட் தென் ஆகஸ்ட் 17 பார்த்தீங்கன்னா சோஷியல் மேக்ஸ். சோஷியலில் சிவிக்ஸ் யூனிட் 3 அண்ட் சிவிக்ஸ் யூனிட் 2. சிவிக்ஸ் ஆல்ரெடி யூனிட் 3 நம்ம பார்த்துருப்போம். அதுக்கடுத்து யூனிட் 2 மேக்ஸில் எக்ஸசைஸ் 3.6 கூட எக்ஸாம்பிள் சம்ஸ். ஆகஸ்ட் 18 பார்த்தீங்கன்னா சயின்ஸ் மேக்ஸ். சயின்ஸில் பயாலஜியில் யூனிட் 19 அண்ட் எக்ஸசைஸ் 3.6. ஆகஸ்ட் 19 தமிழ் மேக்ஸ். தமிழில் இயல் 2 எக்ஸசைஸ் 3.7 எக்ஸாம்பிள் சம்ஸ். ஆகஸ்ட் 20 இங்கிலீஷ் மேக்ஸ். இங்கிலீஷில் யூனிட் 2 அண்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.7. ஆகஸ்ட் 21 பார்த்தீங்கன்னா சயின்ஸ் மேக்ஸ். சயின்ஸில் பயாலஜியில் யூனிட் 25 அண்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.8ல எக்ஸாம்பிள் சம்ஸ். தென் ஆகஸ்ட் 22 சோஷியல் அண்ட் மேக்ஸ். சோஷியலில் சிவிக்ஸ் யூனிட் 2 அண்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 3.8. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ எனக்கு வந்து நீங்கள் லைக் பண்ணும் போது ஓகே இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கா இல்லையான்றதை எனக்கு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. அதே மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னோட கண்டினியூஸ் வீடியோஸ் அப்படியே அப்டேஷன் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் மட்டும் உங்களுக்கு, ஏன்னா இப்போ இதில் வந்து 9th 10th +1 +2 இருக்குது. வாட்ஸ்அப்பில் 9th சேனல் ஃபாலோ பண்ணிங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் மட்டும் உங்களுக்கு அதில் நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரிங்களா? ஆகஸ்ட் 23 தமிழ் மேக்ஸ். தமிழ் இயல் 2 மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.9ல எக்ஸாம்பிள் சம்ஸ். ஆகஸ்ட் 24 இங்கிலீஷ் மேக்ஸ். இங்கிலீஷ் யூனிட் 2 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.9. ஆகஸ்ட் 25 சயின்ஸ் மேக்ஸ். சயின்ஸில் பயாலஜி யூனிட் 25 அண்ட் எக்ஸசைஸ் 2.1ல எக்ஸாம்பிள் சம்ஸ். ஆகஸ்ட் 26 சோஷியல் அண்ட் மேக்ஸ். சோஷியலில் எக்கனாமிக்ஸ் யூனிட் 2 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.1. ஆகஸ்ட் 27 சயின்ஸ் மேக்ஸ். சயின்ஸில் ஃபிசிக்ஸ் யூனிட் 2 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.2ல எக்ஸாம்பிள் சம்ஸ். ஆகஸ்ட் 28
சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் எக்கனாமிக்ஸ் யூனிட் 2 அண்ட் எக்கனாமிக்ஸ் யூனிட் 1. மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.2ல எக்ஸாம்பிள் சம்ஸ். ஏதாவது யூனிட் 2 ஏன் கொடுக்குறோன்னா, ஆல்ரெடி எக்கனாமிக் யூனிட் 2 வந்து ஆகஸ்ட் 26 பார்த்துருக்கோம். அதில் ஏதாவது ரிமைனிங் இருந்ததுன்னா 2 days ஒரு லெசனுக்கும் நாம் வச்சுருக்கோம். ஆகஸ்ட் 29 பார்த்தீங்கன்னா தமிழ் மேக்ஸ். தமிழில் பெண்டிங் ரிமைனிங் ஏதாவது வச்சுருக்கீங்க, அதாவது இயல் 1, இயல் 2, இயல் 3 அதில் இருக்கிறத நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. எக்ஸசைஸ் 2.3 அண்ட் 2.4 எக்ஸாம்பிள் சம்ஸ். ஆகஸ்ட் 30 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷும் மேக்ஸும், இங்கிலீஷ்லையும் அதே மாதிரி ரிமைனிங் இருந்ததுன்னா, ஏன்னா இப்போ இதில் வந்து ஒரு சப்ஜெக்ட் தான் நம்ம தமிழில் ரிமைனிங் இருந்ததுன்னா படிக்க போகிறீங்க. அதனால் ஒரே 2 எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் சம்ஸை ஒரு நாள் பார்த்துக்கோங்க. 2 எக்ஸசைஸோட எக்ஸசைஸ் சம்ஸை ஒரு நாள் பார்த்துருங்க. அடுத்து ஆகஸ்ட் 31 பார்த்தீங்கன்னா சயின்ஸ் மேக்ஸ். சயின்ஸில் ஃபிசிக்ஸ் யூனிட் 2 அண்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 10. எக்ஸசைஸ் 2.5 எக்ஸாம்பிள் சம்ஸ். மேம் நீங்கள் வந்து ஒரே நாளில் 2 சப்ஜெக்ட் கொடுக்கல, நான் நல்லா இந்த மாதிரி கொடுத்துருக்கிறது எல்லாமே ப்ரீவியஸ் டே நம்ம ஒன்று கொடுத்துருப்போம். ஃபிசிக்ஸ் யூனிட் 2 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பாருங்கள், ஆகஸ்ட் 27 ஃபிசிக்ஸ் யூனிட் 2 ஒரு நாள் கொடுத்துருக்கோம். அதில் எனக்கு டைம் பத்தலை, என்னால் முடிக்க முடியல அப்படின்றதுக்கு இன்னொரு நாள் நம்ம வந்து கண்டினியூ பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ரிமைனிங் இருக்கக்கூடிய டைமில், ஏன்னா இப்போ சப்போஸ் டீட்டெயில் 2 கொஷின் தான் பெண்டிங், மற்றதெல்லாம் நான் அந்த டேவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா டீட்டெயிலை மட்டும் முடிச்சுட்டு அடுத்து கெமிஸ்ட்ரி யூனிட் 10 ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. புரியுதுங்களா? ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் 2 days கொடுத்துருக்கோம். செப்டம்பர் 1 பார்த்தீங்கன்னா சோஷியல் மேக்ஸ். சோஷியலில் எக்கனாமிக் யூனிட் 1 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.5. செப்டம்பர் 2 பார்த்தீங்கன்னா சயின்ஸ் மேக்ஸ். சயின்ஸில் கெமிஸ்ட்ரி யூனிட் 10 அண்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.6 எக்ஸாம்பிள் சம்ஸ். செப்டம்பர் 3 பார்த்தீங்கன்னா சோஷியல் மேக்ஸ். சோஷியலில் சிவிக்ஸ் யூனிட் 1 மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.6. செப்டம்பர் 4 சயின்ஸ் மேக்ஸ். சயின்ஸில் கெமிஸ்ட்ரி யூனிட் 11 மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.7 எக்ஸாம்பிள் சம்ஸ். செப்டம்பர் 5 பார்த்தீங்கன்னா சோஷியல் மேக்ஸ். சோஷியலில் ஜியோகிரஃபி யூனிட் 1 அண்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.7. செப்டம்பர் 6 சயின்ஸ் பயாலஜி யூனிட் 17 அண்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.8ல எக்ஸாம்பிள் சம்ஸ். செப்டம்பர் 7 சோஷியல் மேக்ஸ். சோஷியலில் ஜியோகிரஃபி யூனிட் 3 அண்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.8. செப்டம்பர் 8 பார்த்தீங்கன்னா சோஷியல் மேக்ஸ். அகெயின் சோஷியல் வந்து ஹிஸ்ட்ரி யூனிட் 2 அண்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.1 எக்ஸாம்பிள் சம்ஸ். செப்டம்பர் 9 சயின்ஸ் மேக்ஸ். சயின்ஸில் கெமிஸ்ட்ரி யூனிட் 11 அண்ட் பயாலஜி யூனிட் 17. ஓகேவா? பயாலஜி யூனிட் 17ல் பெண்டிங் இருக்கிறது இன்றைக்கி முடிச்சிருங்க. ஆல்ரெடி நம்ம செப்டம்பர் 6 பண்ணியிருப்போம், அதோட கண்டினியூஷன் இந்த செப்டம்பர் 9ல். செப்டம்பர் 10 சோஷியல் மேக்ஸ். சோஷியலில் ஜியோகிரஃபி யூனிட் 2 அண்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.7 எக்ஸாம்பிள் சம்ஸ். செப்டம்பர் 11 சயின்ஸ் மேக்ஸ். சயின்ஸில் பயாலஜி யூனிட் 18 அண்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.7. செப்டம்பர் 12 சோஷியல் அண்ட் மேக்ஸ். சோஷியலும் மேக்ஸும். சோஷியலில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி யூனிட் 3 அண்ட் மேக்ஸ் சாப்டர் 1 ஃபுல்லாக, ஏன்னா இதோட கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ சாப்டர் 1ல் ஏதாவது பெண்டிங் இருந்ததுன்னா பார்த்துக்கோங்க. செப்டம்பர் 13 பார்த்தீங்கன்னா சயின்ஸ் பயாலஜி யூனிட் 18 மேக்ஸில் சாப்டர் 2 ஏதாவது பெண்டிங் இருந்ததுன்னா. அடுத்து செப்டம்பர் 14 பார்த்தீங்கன்னா சோஷியல் ஹிஸ்ட்ரி யூனிட் 3 அண்ட் தென் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்டர் 3 ஏதாவது ரிமைனிங் சம்ஸ் ஏதாவது பார்க்கணும். சாப்டர் 1 சாப்டர் 2 சாப்டர் 3ல் எது இருந்தாலும் இந்த 3 daysல கவர் பண்ணிவிடுங்க. மேக்ஸிமம் செப்டம்பர் 20 அந்த மாதிரி தான் நமக்கு வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் இருக்கும். ஸோ ஒரு 1 week வந்து மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன். இது வந்து மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் வந்து லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. யூனிட், அதாவது ஒரு யூனிட் முடிக்க அந்த லெசனுக்கான யூனிட் டெஸ்ட்டை எழுதிருங்க. அந்த லெசனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அதெல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன்ஸ் எல்லா சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஷின் கேட்டிங்க. ஒரு 1 week டைம் கொடுங்க. பிகாஸ் எனக்கு வந்து ப்ரிப்ரேஷன் ஒரு சப்ஜெக்ட் அட்லீஸ்ட் ஒரு 1 டேவே எனக்கு வந்து டைம் வந்து பத்தாது. ஏன்னா நமக்கு எல்லா லெசன்ஸில் இருக்கக்கூடிய நூக் அண்ட் கார்னரில் இருக்கக்கூடிய ரிப்பீட்டடாக எது கேட்டிருக்காங்க, எது ஒரு வந்து மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க, எது மினிமம் கேட்டிருக்காங்க, அந்த மாதிரிலாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து தான் நான் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ 1 weekல நான் அப்லோட் பண்ணிடுற குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே யூனிட் வைஸ் டெஸ்ட் எழுதி பாருங்கள், ஓரல் டெஸ்ட்டு. இந்த ஸ்டடி பிளானை தயவுசெய்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் குவார்ட்டர்லி எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம், நல்ல டோட்டல் எடுக்கலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட் நல்லா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.